வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அடிமைத்தனம் போயிற்று சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கள்ளக்குறிச்சிக்கும் சேலத்துக்கும் இடையே விரிந்து பறந்து கிடந்தது கல்வராயன் மலைத்தொடர். மலையில் ஆங்காங்கே மக்கள் குடியிருப்புகள். கிட்டத்தட்ட ஆதிவாசிகள் மாதிரியே வெளி உலக தொடர்பே இல்லாது, நவீன வாழ்க்கையின் சுகங்களை அறியாது இருட்டில் வாழ்ந்து வந்தனர் அங்கிருந்த மக்கள். அவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் இடையே இருந்த ஒரே தொடர்பு அவர்களால் செட்டியார் என பயபக்தியுடன் அழைக்கப்பட்ட முதலாளியின் அடியாட்களே. இந்த அடியாட்கள் மலை பொருட்கள் விளைந்து அறுவடையாகும் நேரத்தில் இக்குடியிருப்புகளுக்கு வந்து விடுவார்கள். எல்லா விளை பொருட்களையும் தங்கள் வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு மக்களை விரட்டிவிட்டு செல்வர். ஆண்டுக்கு ஒரு முறை புது துணிகளும் ஒரு மூட்டை கேழ்வரகும் கொஞ்சம் பணமும் இவர்களுக்கு அளிக்கப்படும். அதுவே பெரிய செல்வம் என்பது போல மகிழ்ந்து போவார்கள். காலில் விழுந்து வணங்குவார்கள். அடிமைகளாய் இருப்பதே ஆனந்தம் என நினைத்து வந்தனர் இம்மக்கள். காட்டுக்கருப்பன் சாவடி, மலை மேலிருந்து சிற்றூர், ஊரை சுற்றி செவ்வாழை தோப்புகள், கொய்யா மரங்கள், அன்னாசி பயிரிடப்படும் வயல்கள். ஊர் அருகே கொட்டிய அருவியால் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. 2 தெருக்கள். மலை மேல் சரியான பாதை கிடையாது. ஒற்றை தடம்தான். கருப்பன் சாவடிக்கு கீழே 2 மணி நேர நடை தொலைவில் பண்ணையூர் வரை அரசாங்கத்தின் கரங்கள் நீண்டிருக்கின்றன. பண்ணையூரில் மின்சார விளக்குகள், பள்ளிக்கூடம், பஞ்சாயத்து அலுவலகம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சந்தை கூடுமிடம், காலை மாலை 2 பேருந்துகள் கள்ளக்குறிச்சிக்கு எல்லாம் உண்டு. ஆனால் கருப்பன் சாவடிக்கு தனியார் சொத்து என்ற வகையில் அரசின் பாதுகாப்பு கிடையாது. கருப்பன் சாவடியில் மலை ஓரத்தை ஒட்டிய தெருவில் செவத்தானின் குடிசை. மனைவி மருதாயி, வீராசாமி, கருப்பம்மா 2 குழந்தைகள் என அளவான குடும்பம். செவத்தானும் மருதாயியும் விடியல் காலையிலேயே வயல் வேலைக்கு போய்விடுவார்கள். வீராசாமி தங்கையோடு பண்ணையூர் பள்ளிக்கு போவான். மதியம் வீட்டுக்கு திரும்பி வீட்டு வேலைகளை செய்வான். தண்ணீர் கொண்டு வருதல், சட்டி பானை கழுவுதல் என வேலைகளுக்கா பஞ்சம்? மாலை அம்மா வீடு திரும்பி கஞ்சி காய்ச்சி தருவாள். சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டியதுதான். ஊரே இருட்டில் புதைந்துவிடும். வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்தது. வீராசாமி கெட்டிக்கார பையன். பள்ளியில் 5ஆம் வகுப்பில் படித்து வந்தான். பெயருக்குத்தான் பள்ளி. வாத்தியார் அடிக்கடி மட்டம் போட்டு விடுவார். அவர் என்ன செய்வார்? பாவம், செட்டியார் வீட்டு வேலைகளுக்கு அழைத்து போய் விடுவார்கள். அன்று வாத்தியார் வரவில்லை. பிள்ளைகள் ஓவென்று சத்தமிட்டு கொண்டு வீடுகளை நோக்கி ஓடினர். வீராசாமியும் வீட்டுக்கு மெல்ல வந்தான். வீட்டின் பின்புறம் வந்து அங்கிருந்து கீழே பார்த்தால் செவ்வாழை தோப்பு தெரியும். இப்போது தோப்பின் முன் ஒரு வண்டி நின்று கொண்டிருந்தது. செவ்வாழை தார்கள் செழித்து மறுத்திருந்த செவ்வாழை காய்களுடன் வண்டியில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன. பள்ளிக்கூட வாத்தியார் தார்களை கணக்கெடுத்து கொண்டிருந்தார். பைல்வான்களைப் போல் பெரிய உருவத்துடன் செட்டியாரின் ஆட்கள் தார்கள் வெட்டப்படுவதை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். வேலை செய்பவர்களையும் மிரட்டி கொண்டிருந்தார்கள். வீராசாமிக்கு மனம் கொதித்தது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? வண்டி கிளம்பிவிட்டது. நிறைய தார்களுடனும் அடியாட்களுடனும் வண்டி தட்டு தடுமாறி கீழிறங்கலாயிற்று. வீராசாமியின் தாய் சோர்ந்து போய் கீழே உட்கார்ந்திருந்தாள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது எப்போது? வீராசாமி மனதிற்குள் குமரியபடி நடந்தான். கால் சலிக்கும் வரை நடந்தான். நடந்து நடந்து அடுத்த மலைப்பகுதிக்கு வந்துவிட்டான். ஒரு சிற்றருவி பாயும் ஒலி கேட்டது. குளிர்ந்த காற்று வீசியது. ஒரு பாறையில் தொப்பென அமர்ந்தான். மனக்குமுறல் கொஞ்சம் அடங்கியது. தாத்தாவின் தாத்தா அடிமை. அவரது அடிமைத்தனம் தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டுமா? எப்படி இதிலிருந்து விடுபடுவது? விடுதலை பெறுவது? யார் உதவுவார்கள்? வீராசாமியின் கண்களில் அருவிக்கரை அருகே இருந்த சிதைந்து போன குடிசை பட்டது.
குடிசையின் சிதைவை அடுத்து சில வாழை மரங்கள், பூச்செடிகள். யாரோ இருந்துவிட்டு குடிசையை காலி செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்த செடிகள் பெரிதாக வளர்ந்து பயன் தர ஆரம்பித்துள்ளன. ஒரு பெரிய செவ்வாழை மரத்தில் செழித்த நீண்ட தார், பூச்செடிகளில் பூக்கள் கொத்து கொத்தாக சிரித்தன. அம்மா, அப்பா தங்கையை இங்கே வருமாறு செய்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாமா என்று யோசித்தான். முதலில் அவர்கள் வரமாட்டார்கள். மேலும் அடி ஆட்களிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்பிவிட முடியுமா என்ன? மனம் கசந்தது. எழுந்து வாழைத்தாரிடம் சென்றான். கிட்டத்தட்ட 100 பழங்கள் திண்மையாக அழகாக இருந்தன. இந்த தாரை கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து போய் விற்றால் காசு கிடைக்கும். வீட்டில் எல்லோருக்கும் ஏதாவது வாங்கலாம். நினைப்பே மகிழ்ச்சியாக இருந்தது. சுற்றுமுற்றும் தேடி கூர்மையான கல் ஒன்றை கண்டுபிடித்தான். அருகில் இருந்த வாழை மரத்தில் பக்குவமாக ஏறி தொற்றி நின்றபடி இந்த மரத்தின் தாரை வெட்டி எடுத்தான். சருகுகளை சுருட்டி தாரை மூடியும் தலையில் தலைப்பாகை போலவும் வைத்து கொண்டான். வாழைத்தாரை தலையில் ஏற்றி கொண்டான். சுமை கனத்தது. மெதுவாக மலையிலிருந்து கீழிறங்கினான். உடம்பெல்லாம் வியர்வை ஆறாக பெருகியது. மூச்சு திணறியது. பிடிவாதமாக வீராசாமி இறங்கிக் கொண்டிருந்தான். அதோ பண்ணையூர் வந்துவிட்டது. கள்ளக்குறிச்சி போக 4 மணி பஸ் வரும் நேரம். பஸ் நிலையத்தில் கூட்டம். அங்கே 6 பழங்களை விற்று 5 ரூபாய் பெற்று கொண்டான். மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. பஸ் வந்தது. அடித்து பிடித்து தாரோடு ஏறிக்கொண்டான். தாரை வியப்புடன் பார்த்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ஆளுக்கு 3 பழம் இனாமாக கொடுத்தான். டிக்கெட்டும் வாங்கினான். மனம் பிரமிப்பில் ஆழ்ந்தது. அவனா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்? கள்ளக்குறிச்சி பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. எத்தனை கடைகள், எத்தனை பஸ்கள். கண்டக்டர் அவனை ஒரு ஹோட்டல் முதலாளியிடம் அறிமுகம் செய்துவிட்டு போனார். ஹோட்டல் வாசலில் தாரை இறக்கி வைத்தான் வீராசாமி. தூரத்தில் பொது குழாய். தாகம் நாக்கை வரட்டியது. சார், தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று ஹோட்டல் முதலாளியிடம் சொல்லிவிட்டு குழாயை நோக்கி ஓடினான். அங்கே 4 பேர் தண்ணீர் குடித்த பின்தான் இவன் முறை வந்தது. தண்ணீர் குடிக்க 10 நிமிடமாகிவிட்டது. திரும்பி வந்தால் தாரை காணோம். தலையில் இடி விழுந்தது போலானான். ஒரு குரல் காதில் விழுந்தது. கருப்பம்பட்டி செவ்வாழை சார், ஜோடி 5 ரூபா. இந்த மாதிரி பழம் நீங்க இதுவரை பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்க சார், வாங்க சார். வீராசாமி குரல் கேட்டு ஓடினான். அவனது தார் நடுநாயகமாக இருந்தது. செட்டியாரின் அடியாட்கள் 2 பழத்தை கூவி கூவி விற்று கொண்டிருந்தனர். வீராசாமிக்கு அழுகையும் ஆத்திரமும் கோபமும் பொத்து கொண்டு வந்தன. பாய்ந்து ஓடி தாரை கட்டி பிடித்து கொண்டான். இது ஏன் தார்? தலநோக சுமந்து வந்த, கொடுங்கடா என்கிட்ட என கத்தினான். அவனை ஒரு அடியாள் கையால் விலக்கிவிட தூரத்தில் போய் விழுந்தான் வீராசாமி. இன்னொரு அடியாள், ஏதுடா ஊம்பழம்? மலையே எங்களோடது, நீங்கெல்லாம் எங்களோட அடிமைகள், போடா நாயே என்றான். மெல்ல எழுந்த வீராசாமிக்கு எங்கிருந்துதான் ஆவேசம் வந்ததோ தெரியவில்லை. உரத்து குரல் எடுத்து புலம்பினான். இந்த அநியாயத்தை கேட்பார் யாரும் இல்லையா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா செட்டியார்கிட்ட கடன் வாங்கினாராம். அதுக்காக தாத்தா, பிறகு என் அப்பா இவங்க தோப்புல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூட்டை கேப்பையும் 50 ரூபாயும் சில புது துணிகளும் 1 வருடத்துக்கு தராங்க. நானும் பெரியவனானா இவங்க கிட்ட உழைக்கணுமாம். இந்த தார் என்னோடது. இவங்க தோப்புல பழுத்ததில்ல. மலையே இவங்களோடதாம். நாங்க நிம்மதியாகவே வாழ முடியாதா? அடிமைகளாகவே சாக வேணுமா? சுற்றிலும் இருந்த மக்கள் கேட்டனர் வீராசாமியின் கூக்குரலை. அவர்களில் ஒரு தாசில்தார் இருந்தார். தன் பகுதியில் கொத்தடிமைகள் கிடையாது என்ற அறிக்கையை அரசாங்கத்திற்கு அளிக்க போய்க் கொண்டிருந்தார். வீராசாமியின் புலம்பல் அவன் கிராமத்தில் நிலவும் கொத்தடிமைத்தனத்தை அவருக்கு தெளிவாக காட்டியது. உடனே செயலில் ஈடுபட்டார். தன் கீழ் உள்ள ரெவின்யூ இன்ஸ்பெக்டர்களை விவரங்கள் சேகரிக்க உத்தரவிட்டார். அவர் முன் வந்தவுடன் அடியாட்கள் ஓடிவிட்டனர். வீராசாமி தாரை கைப்பற்றி கொண்டு கண்களை துடைத்து கொண்டே, 1 பழம் 2 ரூபா என்று விற்கத் தொடங்கினான்.
அவனுக்கு தெரியாது. காலங்காலமாக நிலவி வந்த கொத்தடிமைத்தனத்துக்கு தன் மலைப்பகுதியில் ஒரு முடிவு கட்டத்தான் தான் காரணமானோம் என்று. அதைத் தொடர்ந்து மறுவாழ்வுக்கென அவன் கிராமத்தில் புதிய பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, சாலைகள், புதிய வேலை வாய்ப்புகள் வரப்போகின்றன. இவற்றிற்கு எல்லாம் மேலாக அவன் கிராமத்து மக்கள் பிற இந்திய குடிமக்கள் போல இந்திய ஜனநாயக குடியரசின் கௌரவமிக்க குடிமக்களாக, உரிமைகளும் கடமைகளும் கொண்டவர்களாக மாறப்போகிறார்கள் என்பது தன்னால் தான் என அவனுக்கு அப்போது தெரியவில்லை. ஒரு பழ 2 ரூபா என மும்முரமாக பழ வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தான். தன் கிராமத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்கப் போகும் அம்மா வீரன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.